50க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் தமிழக அரசு அதிரடி உத்தரவு. 50க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை மீது விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை மீது விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 56 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதில் 3 ஏடிஜிகளுக்கு பதவி உயர்வு கிடைத்துள்ளது. அவர்கள் இப்போது டிஜிபியாகவும் நியமனமும் பெற்றுள்ளனர். ஆயுதப்படை ஏடிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். நிர்வாக பிரிவு ஏடிஜிபியாக வெங்கட்ராமனும் அதே பொறுப்பில் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். தலைமையிட ஏடிஜிபி வினித் தேவ் வாங்கிடேவுக்கும் டிஜிபியாக பதவி உயர்வும் கிடைத்துள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய ஏடிஜிபி கல்பனா நாயக் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஜிபியாக பணியிட மாற்றம் பெற்றுள்ளார். திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் பதவி உயர்வை பெற்று திருச்சி சரக டிஐஜியாக நியமனமும் செய்யப்பட்டுள்ளார். அதோடு சேர்த்து சரோஜ்குமார் காவல்துறை தலைமையாக இணை ஆணையராக நியமனமும் செய்யப்பட்டுள்ளார். இவர் சென்னை காவல் கிழக்கு இணை ஆணையராக இருந்தார். விஜயகுமார் ஐபிஎஸ் கிழக்கு இணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் சென்னை காவல் மேற்கு இணை ஆணையராக இருந்தவர். சரவண சுந்தர் கோவை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். கோவை மாநகர காவல்துறை வடக்கு துணை ஆணையராக தேவநாதன் நியமனமும் செய்யப்பட்டுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.